ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் வீட்டுடைய கார்டன். இந்த கார்டனில் நிறைய செடிங்கெல்லாம் இருக்குது. இப்போ நான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஒரு சீதா மரம். இப்போது நீங்கள் இப்போ பார்க்குறது இது பிச்சிப்பூ, சரிங்களா? இந்த மாதிரி நிறையா செடிங்ஸ் இருக்குது. புதுசாக இந்த வீடு வாங்கியிருக்கோம் நாங்கள். இதில் நிறையா செடி. இது கருணக்கிழங்கு புதுசாக வந்திருக்கு. அது கீழே கருணக்கிழங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன நிறைய செடி இருக்குது. அதுக்கு நிறைய பேர் எனக்கு தெரியாது. கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு. அது காந்தாரி மிளகு இருக்குது. காந்தாரி மிளகு வச்சுருக்கு இதில். அதில் பின்ன காயெலாம் வந்திருக்கு. காந்தாரி மிளகு காய் வந்திருக்கு. பின்ன நிறைய செடிங்கெல்லாம் இருக்குது. அது பேர் எனக்கு தெரியாது சரியா. ஒவ்வொன்றா தான் எனக்கு தெரியும். எனக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கனால கொஞ்சமாக வச்சுருக்கோம். இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட் டைமாக நான் போடுறேன், சரிங்களா? நீங்கள் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு. நான் டெய்லி கார்டன் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போது நிறைய செடி வைக்க போகிறேன் இனிமேல். நான் அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த கொய்யா மரம் புதுசாக வாங்கினது இது வரைக்கும் வந்திருக்கு. இது காந்தாரி மிளகுக்கு காந்தாரி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் அது காயெலாம் வந்திருக்கு. காந்தாரி மிளகுல காய் வந்திருக்கு. அதில் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய தொட்டி வாங்கி வச்சுருக்கேன் நான். அவங்களாம் தொட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மண்ணில் செடி வராது சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பூண்டு வச்சேன். இந்த பூண்டு வந்திருக்கு. அதில் பூண்டு முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? முளைச்சிருக்கு, சரிங்களா? நான் சும்மா பூண்டு முளைச்சதுன்னு சொல்லி அதில் வச்சு விட்டேன். அது வந்துடுச்சு. அது ஓகேவா? அப்புறம் இது ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க, இது குட்டி பூ பூக்கும். இது பேர் எனக்கு தெரியல. ஆனால் இது தானாக தான் வந்துச்சு. நான் வைக்கலை, தானாகவே வந்தது. இதுதான் இருக்குது. அப்புறம் இது மல்லிகைப்பூ. இது எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கொடுத்தாங்க. இந்த மல்லிகைப்பூ நான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு இந்த மல்லிகைப்பூ. இன்னும் பூ பூக்கலை. இது பார்த்திங்கன்னா இது சக்கப்பழம். சக்கப்பழமுடைய மரம் இது. அதாவது பலாப்பழமுடைய மரம் இது. அதுவும் நாங்கள் புதுசாக வாங்கி வச்சுருக்கோம். அதுலேயே வந்திருக்கு. இது பப்பாளி. இந்த இடத்துல பப்பாளியை வளர விடாது. குரங்கு சாப்பிட்டுடும். இந்த பப்பாளி இலையெல்லாம் சாப்பிட்டுடும். இது பார்த்திங்கன்னா மாதுளை.